ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம் புது சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயில் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ அளவு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம துருவலில் வச்சு சின்னதாக துருவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி துருவும் போது கொட்டை தனியாகவும் சதை பகுதி ஃபுல்லாகவும் நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நல்ல கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தொக்கு ஊறுகாய் அப்படின்னாலே நல்லெண்ணெய்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துருக்கிறேன். கடுகை ஃபஸ்ட்டு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் அளவு காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கு அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியமாக நீங்கள் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. இப்போது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். அடுத்ததாக திருப்பவும் அதே பாத்திரத்துலேயே நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல வாசனையாகவும் இந்த டிஷ்ஷு ஒரு 5 to 6 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் ஓப்பனாக வெளியே வச்சுருந்தாங்க. ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1 month வரைக்கும் இதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்காக தான் நான் ஆயில் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டோம். இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருங்க. ஒரு 5 to 10 minutes நீங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். இதோட சால்ட்டு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பவுடர் சால்ட் இருந்ததுன்னா அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். அதாவது நல்லா குழஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டிஃப்னஸ் போயிடுச்சு. கலரும் நல்லா வெளியிடுச்சுட்டு இதுதான் நல்லா குக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உள்ள ஐடென்டிட்டி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை சொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக வேண்டாம், கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த நெல்லிக்காய் துருவல் இந்த மசாலாவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அதனால நல்லா கிளறிட்டு முன்ன மாதிரியே ஒரு 5 minutes திருப்பவும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த நெல்லிக்காயில் இருக்க வாட்டர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடுது. அதனால் நம்ம எண்ணெய் அப்புறம் மசாலா எல்லாம் அதோட சேர்ந்துறதுனாலையும் இது 5 to 7 days, அதாவது 1 week வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் ஹீட் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஏர் டைட்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 1 month யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதே சேம் டைம் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக நான் பிளேட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். நார்மலாக இதை பார்த்திங்கன்னா எல்லா சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி தோசை ரெண்டோட ரோல் செய்கிறதுக்கு இதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும். அதோட பசங்களையும் சாப்பிட வைக்கலாம் ஈஸியாக. நீங்களும் ரோல் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட நம்ம மீண்டும் சந்திக்கிறவங்கள நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.